துபாயின் பெருமழை வெள்ள பாதிப்பிற்கு செயற்கை மழை பொழிவு காரணமா? எழும் குற்றச்சாட்டுக்கள் என்ன? உலகின் அதிவெப்பமயமான வறட்சியான பகுதிகளில் ஒன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். கோடை காலத்தில் அங்கே 50 டிகிரி வெயில் அடிப்பது வழக்கம். ஆண்டுக்கு சராசரி மழை அளவே 200 மில்லிமீட்டருக்கும் குறைவுதான் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இந்த நிலையில்தான் சம்பந்தமே இல்லாமல் ஏப்ரல் 16ஆம் தேதி அன்று அந்த நாட்டின் பிரம்மாண்ட நகரமான துபாயில் மழை கொட்டு என்று கொட்டி தீர்த்து விட்டது. ஆண்டுக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்து விட்டதாக கருத்துக்கள் பகிரப்பட்டன. அந்த நகரமே வெள்ளத்தில் சின்னா பின்னமாகி கார்கள், வாகனங்கள், வீடுகள் வெள்ளத்தில் மிதந்தன. உயிர்களும் இதனால் பலியானதாக தரவுகள் கூறுகின்றன. இந்த நிலையில் இந்த திடீர் மழையை மேக விதைப்பு என்ற செயற்கை மழையை உருவாக்குவதற்கான நடைமுறையையே தூண்டி இருக்கிறார்கள் என நிபுணர்கள் சிலர் தகவலை வெளியிட்டுள்ளனர். ஏற்கனவே மேக விதைப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய முன்னோடி நாடுகளில் ஐக்கிய அமீரகமும் ஒன்று. இந்த முறையை பயன்படுத்தி ஆண்டுக்கு பாரசீக வளைகுடாவில் மட்டும் சராசரியாக 100 மில்லிமீட்டர் மழை பொழிவு தூண்டப்படுவதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதிகரிக்கும் மக்கள் தொகையின் நீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவே இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாகவும் கடந்த 1982ஆம் ஆண்டு முதல் மேக விதைப்பு முறையால் செயற்கை மழையை பெய்ய வைப்பது நடைமுறையில் இருந்து வருவதாகவும் 2000ஆவது ஆண்டு தொடங்கி அதன் இந்த முயற்சி அமெரிக்காவின் கொலராடோவில் தேசிய வளிமண்டல ஆராய்ச்சி மையம், தென்னாப்பிரிக்காவின் விட்வாட்டர்ஸ்ராண்ட் பல்கலைக்கழகம், நாசா உள்ளிட்டவற்றின் ஒத்துழைப்புடன் இந்த திட்டம் வேகம் எடுத்தது. அமீரகத்தின் மழை மேம்பாட்டு திட்டமானது UAE's Rain Enhancement Program என்ற தேசிய வானிலை மையத்தின் வழிகாட்டுதலின்படியே நடத்தப்படுகிறதாம். UAE தவிர சவுதி அரேபியா, ஓமன் போன்ற நாடுகளிலும் செயற்கை மழையை ஏற்படுத்த கிளவுட் சீடிங் முறை பின்பற்றப்படுகிறது. இந்தியாவிலும் குளிர்கால தொடக்கத்தில் வட இந்திய பகுதிகளில் ஏற்படும் காற்று மாசுகளை கட்டுப்படுத்த இத்தகைய செயற்கை மழை பொழிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கின்றன. இந்த நிலையில் துபாயிலும் இது போன்ற செயற்கை மழையை பொழிய செய்திருக்கலாம் என்றும் சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன. ஒரு சில வேதிப்பொருட்களை மேகத்தில் தூவுவதால் வேதியியல் மாறுபாடு ஏற்பட்டு அது பேரிடராகவும் மாறக்கூடும். எதிர்பார்த்த இடத்தில் மழை பெய்யாமல் மற்ற இடத்திற்கு காற்றின் நகர்வில் மழை பொழிவு திசை திருப்பப்படலாம். அது இது போன்ற பேரழிவையும் ஏற்படுத்திவிடலாம் என்றும் இது குறித்த ஆய்வாளர்கள் எச்சரிக்கை தகவல்களையும் வெளியிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. துபாய் பெருமழை வெள்ளத்திற்கு மேக விதைப்புதான் காரணம் என உறுதி செய்யப்படவில்லை. இது தொடர்பான கருத்துக்கள் மட்டுமே பலராலும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது.